போது முகாசா பரூர் என்றழைக்கப்படும் இந்த பரூர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. முகாசா என்ற சொல்லுக்கு பனி மானியம் என்பது பொருளாகும். முகாசா பரூர் அருகே காட்டுப்பரூர், சின்னப்பரூர் ஆகிய ஊர்கள் காணப்படுகின்றன. இவை மூன்றும் சேர்ந்து பருவூர் கூற்றமாக இருந்துள்ளன. பல கிராமங்களால் இணைக்கப்பட்ட பெரிய ஊருக்கு கூற்றம் என்று பெயர். தற்போதைய விருத்தாசலம் சோழர் ஆட்சி காலத்தில் பருவூர் கூற்றத்தில் இருந்துள்ளது. பரூர் கச்சிராயர்கள் விஜயநகர ஆட்சியின் போது பாளையக்காரர்களாகவும் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது ஜமீன்களாகவும் இருந்துள்ளனர். இவங்களுக்கு இன்னொரு கோட்டை ஒன்று இருந்திருக்கு. இவங்க கச்சிராயனத்தவனு ஒரு ஊர் ஒண்ணுங்க, அது எங்க பேரத்தாங்கிற ஊர். அந்த ஊர்ல இவங்க அந்த ஒரு கோட்டையை கட்டி அங்க உள்ள பகுதிகளை ஆண்டுகிட்டு அங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. தேவஸ்தான கோபுராபுரம்னு ஒரு ஊர். அவங்க ஒரு பெரிய பிரகதீஸ்வரர் கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க, சிவன் கோயில். அவங்க ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருந்ததுனால அதுல முத்துசாமி கச்சிராயர்கள் கட்டியிருக்காரு. அங்க வாழ்ந்தவர் தான் காடவராய கச்சிராயர்கள், ஒரு பெரிய சிறந்த எங்க வம்சத்தில் உற்பத்தி பண்ண ஒரு சிறந்த வீரர், சிறந்த ஒரு படைப்பாளி. அவர் தாங்க அந்த பத்ரேஸ்வரர் கோயில், பத்ராம்பிகை கோயில் இருக்கு இல்லைங்க, அதுக்கு ஒரு சிறப்பு செய்து அதுக்கு 80 குண்டங்களை போட்டு அதை புனஸ்தாரணம் பண்ணி அது கும்பாபிஷேகம் பண்ண முதல் ஆள் அந்த காடவராய கட்சிக்காரங்க பண்ணாரு. இவருடைய ஆளுங்க இந்த இடங்கள் எல்லாத்தையும் சேர்வை அதிகாரி எங்களை மக்களை நியமிச்சு அவர்கள் மூலியமா எல்லாத்தையும் பரிபாலனை பண்ணியிருக்காங்க. அந்த ஊர் வருமானம் வசூல் அவர்கள் பண்ணியிருக்காங்க. தனியா படைத்தளபதிக்குன்னு தனியா வன்னிகளை கொண்டு ஒரு படையை அமைச்சிருக்காங்க. அது பட்டி தொட்டிக்கு போங்கிற கிராமத்துல இருந்து ஆட்களை அவங்கள ஒரு படை நிர்வாகம் பண்றதுக்கு வச்சு அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சூழ்நிலை பொக்கிஷ்தார வேளாள குலர்களை வச்சு இங்க பொக்கிஷம் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க இந்த கேஷியர் போக்குவரத்துக்குலாம் அவங்க தான் பார்த்திருக்காங்க. அந்த வம்சம் இங்க இருக்குங்க. அந்த வம்சம் இங்க இருக்கு. வெளியில போய் கள்ளக்குறிச்சி, மெட்ராஸ் பல இடங்கள்ல போயிருக்காங்க. இது பெரிய கிராமமா இருந்ததோட இல்லைங்க, இது ஒரு காலத்துல டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் முகாசா பரூர்னே இருக்கு. வீரசேகர முத்துகிருஷ்ண கச்சிராயர் கடைசி ஜமீனாக இருந்துள்ளார். அவரது மகன் பொன்னம்பல கச்சிராயர் 1920ஆம் ஆண்டு பிறந்த இவர் 1998ஆம் ஆண்டு வரை வாழ்ந்துள்ளார். இவர் சீர்காழி அருகே வடகால் பகுதியில் ராய ராவுத்தமிண்ட நயினார் என்ற பட்டப்பெயருடன் ஆட்சி செய்த வன்னிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த கோமதி என்கிற தங்கம் ஆயாளை திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் அனைவரும் தவறியதால் தங்கம் ஆயாளின் உடன் பிறந்த பஞ்சவர்ண தாயாளை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார். பொன்னம்பல கச்சிராயருக்கு வேலுச்சாமி கச்சிராயர், முத்துமணி கச்சிராயர், நடராஜ கச்சிராயர், முத்துகிருஷ்ண கச்சிராயர், கணேஷ் கச்சிராயர், பாலதண்டாயுத கச்சிராயர், ரமேஷ் கச்சிராயர் என்று 7 மகன்கள். வேலுச்சாமி கச்சிராயர் அவர்கள் முகாசாபுரூர் சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட ஆலயங்களின் ஆதீன பரம்பரை தர்மகர்த்தாவாக இருந்து வருகிறார். பழமை எதுவுமே நாங்க விடாம எங்களுடைய பாரம்பரியத்தில் என்னென்ன ஆன்மீக பணிகள், கிராம பணிகள், மக்கள் தொண்டுகள் அதை தொடர்ந்து நாங்க அதை செயல்படுத்திட்டு நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அதனால மற்றவர்களை போல சுயநலமா நாங்க எதையுமே பண்ணிக்கல. ஒரு மில் தொழில், மற்ற விதமான ஒரு ஆடம்பரங்கள் எதுவுமே இல்லாத நாங்கள் பரிமாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாலதண்டாயுத கச்சிராயர் அவர்கள் முகாசாபரூர் ஊராட்சி தலைவராக இருப்பதோடு கச்சிராயர்களின் பாரம்பரிய பணிகளை தொடர்ந்து வருகிறார். முகாசாபரூர் அரச குடும்பத்தின் இன்றைய வாரிசு பொன் பாலதண்டாயுத கச்சிராயர் முகாசாபரூர் ஊராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர். 3 முறை இந்த ஊராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே கடலூர் மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஊராட்சி தலைவர் இவர்தான். அது மட்டுமல்ல, போன முறை விருத்தாசலம் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு அரசருக்குரிய மரியாதையோடு வலம் வருபவர். தன்னுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அனைத்து அறப்பணிகளையும் இன்றைக்கும் விடாமல் தொடர்ந்து வருபவர் திரு பாலதண்டாயுத கச்சிராயர் ஐயா அவர்களை இப்ப நாம சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். எல்லா ஊர்களையும் மக்கள் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவாங்க. ஆனா முகாசாபுரூர் அரசாங்கத்துக்கு விநாயக பெருமான் வரி செலுத்துறாரு அப்படிங்கறது ஒரு புதிய செய்தி. அது எப்படி இந்த நடைமுறை உருவாச்சு? அங்க அதுக்கு ஏதாவது ஒரு வரலாற்று பின்னணிகள் இருக்கா? இருக்குங்க, வரலாற்று பின்னணி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் எதை பண்ணாலும் பிள்ளையார் சொல்லி ஒன்று போடுவாங்க. அதான் நம்ம பழக்கம். நம்ம தமிழக பண்பாட்டில் அதான் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. அதே போல
முதல் வரி பிள்ளையார் பேர்ல வைக்கணும் என்பதற்காக நம்ம குடும்பத்துல மூதாதையர்கள் என்ன பண்ணாங்க, இருக்கிற சொத்துக்கள் அதிகமா இருப்பதனால் ஒரு 50 சென்ட் நிலத்தை அந்த பிள்ளையார் பேர்ல எழுதி வச்சு முதல் வரி அந்த பிள்ளையார் பேர்ல நம்ம கட்டிட்டு இருக்கோம். அதனால முதல்ல வந்து வரி வசூல் ஆரம்பிச்சாலே இந்த கிராமத்துல உடனே கிராம நிர்வாகம் வந்து அந்த கோயில்ல சுந்தரமூர்த்தி விநாயகர் கோயில்ல படைச்சி முதல் வரி சுந்தரமூர்த்தி விநாயகர் பேர்ல தான் வரி கட்டிட்டு தான் அடுத்த வரியா போடுவாங்க. முகாசாபுரூரில் அரண்மனையில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்த கச்சிராயர்கள் தற்போது ஊருக்குள் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். அரண்மனை வந்து தனிப்பட்ட முறையில பரூர்ல தனியா ஃபாரஸ்டுக்குள்ள கட்டி போர்ட்டா வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு காரணம் பெரிய 3500 ஏக்கர் ஃபாரஸ்ட் அதுக்கு காரணம் வச்சிருந்திருக்காங்க. பெரிய ஏக்கர் சூழ்ந்த காடு, மிக மூலிகை வனமான காடு. அந்த காட்டுல தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்கள நம்பி பல வடநாட்டு சித்தர்கள் முனிவர்கள் அவங்க எல்லாம் அவங்களோட ஆதரவா இருந்து அவங்க வழிநடத்தியிருக்காங்க. அந்த வகையில் வந்ததுதான் இந்த ஊர்ல அவங்களுடைய சிறந்த ஒரு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டா இந்த ஆன்மீக சின்னங்கள் இங்க இன்னும் எழுந்துட்டு இருக்கு. அந்த ஆன்மீக சின்னங்கள் படை போர்கள்ல இவங்க நிறைய நடத்துனதுனால சில சிரமங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய அரண்மனைக்கும் பலவிதமான கோளாறுகள் வந்தது. அந்த வகையில இவங்களுடைய பணியில குறுக்கிட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். இவங்க கட்டபொம்மன் காலத்துல சொல்றாங்க, ஆனா அதுக்கு முந்தைய காலத்திலேயே இவங்க மற்றவர்களை எதிர்த்திருக்காங்க. இங்க சுயாட்சியில அது தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வகையில பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிப்படையாற்றினால முகலாயரோட ஒரு ஒப்பந்தம் போட்டு, மைசூர் மன்னர் அவங்களோட ஒப்பந்தம் போட்டு அந்த முகமதியங்களோட படைத்தளபதியை கொண்டு வந்து இங்க நிறைய போர் புரிஞ்சிருக்காங்க. அந்த வகையில் தான் பலரோட போர் புரிஞ்சு இவங்க அசந்திருந்ததுனால அங்க எளிதில பிரிட்டிஷனுடைய உதவியோட நவீன ஆயுதங்களுடைய இவங்களுடைய குதிரைப்படை யானைப்படைகளை வெல்லக்கூடிய சக்தியோட வந்து இந்த ஊர்ல இழுப்பத்தோப்பில் இருந்த ஒரு பீரங்கியினுடைய அதுக்கு அடையாளம், அந்த பீரங்கியை பயன்படுத்தி அந்த கோட்டையை அழிச்சிருக்காங்க. இதனுடைய படைகளை இந்த குதிரைகளை இந்த வீட்டுக்கும் முன்னாடி இந்த எல்லையில நிறுத்தி வச்சு எடுத்து சுட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்கு குதிரை கொல்லிமேடுன்னு போயிருங்க. இந்த ஊர்ல இருந்த பெரிய பெருமாள் கோயிலை சுற்றி இந்த பெரிய அரண்கள் கட்ட வீடுகளுங்க, மக்கள் வீடுகள். அந்த வீடுகள் அத்தனையும் அவங்க அழிச்சு போட்டிருக்காங்க. அதுல மிஞ்சினது எந்த கோயிலும் மிஞ்சல, அவங்க அரண்மனையும் மிஞ்சல. ஊரில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அரண்மனை இருந்துள்ளது. அரண்மனைக்கு செல்லும் பாதை அரண்மனை வீதி என்று அழைக்கப்படுகிறது. முகாசாபுரூர் ஊராட்சி தலைவராக இருக்கும் வீரசேகர பொன்னம்பல பாலதண்டாயுத கச்சிராயர் நம்மை அரண்மனை காட்டிற்கு அழைத்துச் சென்றார். அரண்மனை இருந்த பகுதி மண்மேடாக காட்சியளிக்கிறது. அரண்மனை வளாகத்தில் 5-6 கல் தூண்கள் காணப்படுகின்றன. ஐயா, நம்ம இந்த முகாசாபுரூர் அரண்மனையோட எந்த பகுதியில் நம்ம இருக்கு? இது அரண்மனையுடைய வளாக பகுதி. இப்ப இங்க வந்து தூண்கள் இருக்கு. என்ன பயன்பாட்டுக்காக இங்க இந்த தூண்கள் நிறுவப்பட்டிருக்கு? இந்த தூண்கள்லாம் யானை கொட்டகையும் இதுக்கு அருகாமையில் இருக்கிறது வந்து குதிரை கொட்டகையும் பயன்படுத்திருக்காங்க. இந்த அரண்மனையை பத்தி உங்க முன்னோர்கள் உங்ககிட்ட என்னென்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க? இது ஒரு 400 ஆண்டுகளுக்கு மேலாக நமது நடராஜ கச்சிராயர் இங்க குடியிருந்ததாகவும் அது பிரிட்டிஷ்காரங்க ஃபைட் பண்ணி இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அழிச்சிட்டதாகவும் தகவல் சொன்னாங்க. இந்த அரண்மனையில வாழ்ந்த எந்த அரசர் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டு இருக்காரு? நடராஜ கச்சிராயர் என்பதாங்க ஃபைட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் தலைமையில போர் நடந்திருக்காங்க. அப்போதான் இது அழிக்கப்பட்டிருக்கு. நேரம் அழிக்கப்பட்டிருக்கு. அரண்மனையில் அரசர்கள் பயன்படுத்திய கிணறு தற்போதும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முகாசாபுரூர் கச்சிராயர்கள் ஆண்ட அரண்மனையுடைய ஒரு பகுதியில நம்ம இப்ப இங்க இருக்கோம். இந்த அரண்மனையோட ஒரு பகுதியில ஒரு மிகச்சிறிய சுற்றளவு கொண்ட ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணத்தை பத்தி இந்த ஊர்ல வசிக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க எந்த அளவுல தண்ணி இருக்கோ ஆண்டாண்டு காலமா எவ்வளவு கோடை இருந்தாலும் சரி இந்த தண்ணீரோட நிலை வந்து வத்தினதே கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிணத்தை சுத்தி நல்ல ஒரு 1 மீட்டர் உயரத்துக்கு மேல சுத்தி காம்பவுண்ட் இருந்திருக்கு. இப்போ அந்த காம்பவுண்ட் இல்ல. இந்த கிணறு வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டது என்பது இவ்வளவு பழமையான கிணறா இருந்தாலும் இன்னமும் அந்த கிணற்று நீர் இப்பகுதி மக்களுடைய குடிநீராக பயன்பட்டு வருது. அரண்மனை வளாகத்தின் மற்றொரு பகுதியில் குளம் இருந்திருக்கிறது. இந்த இடம் தற்போது விவசாய நிலமாக மாற்றப்பட்டு விட்டது. முகாசாபுரூர் அரண்மனை மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல ஒரு காம்பவுண்ட் நடுவில் இருந்திருக்கு. இந்த அரண்மனைக்குள்ளேயே யானை கட்டுற இடம், குதிரை கட்டுற இடம், அப்புறம் வந்து குடிநீருக்கான கிணறு, அதோட அரச குடும்பத்தினர் பயன்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான அழகிய குளம் இங்க இருந்திருக்கு. அந்த குளத்துடைய கரைப்பகுதியில நான் இப்ப நிக்கிறேன். இந்த குளப்பகுதி இன்னைக்கு வந்து விவசாயம் பண்றக்கூடிய இடமா மாறி இருக்கு. நான் நிக்கிற இடத்துக்கு அப்படியே பின்னால பார்த்தா கொஞ்ச தூரத்துல ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்பார்மர் ஒட்டி ஒரு மேடான பகுதி இருக்கு. அந்த மேடு எவ்வளவு உயரம் இருந்ததோ அதே அளவுக்கு உயரத்தோடு இந்த பகுதியை சுத்தி வந்து ஒரு கரை இருந்திருக்கு.
அந்த கரைக்கு நடுவில் தான் இந்த குளம். இது அரண்மனைக்குள்ள இருந்த அரச குடிமக்கள் பயன்படுத்துறதுக்கான குளம். அரண்மனை பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருந்திருக்கிறது. கோயில் சிதிலமடைந்து விட்டாலும் ஆஞ்சநேயர் புடைச்சிற்பம் சேதமடையாமல் காணப்படுகிறது. அரண்மனையுடைய ஒரு பகுதியில ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கு. இந்த சிலையை சுத்தி ரொம்ப அழகான முறையில வட்ட வடிவத்துல ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பியிருக்காங்க. அந்த சுற்றுச்சுவர் இப்ப இல்ல. அந்த சுற்றுச்சுவர் இருந்ததுக்கான ஒரு அவருடைய அடித்தளத்தை பார்க்க முடியுது. ஆஞ்சநேயர் கோயில் மட்டுமல்ல, அழகிய பிள்ளையார் கோயிலும் இங்கே இருந்திருக்கிறது. பிள்ளையார் கோயிலில் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. பக்கத்துக்குள்ளேயே பிள்ளையார் கோயில் இருந்த இடம் இதுதான். இன்னைக்கு கோயில் சிதலமடைஞ்ச நிலைமையில அங்க இருந்த கோயில் இருந்த மிக பழமையான தூண்கள்லாம் கீழே விழுந்து கிடக்குது. இதோ இங்க இருக்க தூண்ல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை, அந்த ஒரு முழுமையான கலை வடிவங்கள் அழகா தெரியுது. அதே போலவே இது தூண்